அன்பிற்கினிய குழந்தைகளே வணக்கம். இயல் 1 10ஆம் வகுப்பு கவிதை பேழை அன்னை மொழியே. இப்பகுதியின் வினாவிடையை மகிழ்ச்சியோடு படிப்போம் வாருங்கள். பொருள் தருக. தென்னன் பாண்டியன், கனி பழம், எண் தொகை, எட்டு தொகை, தும்பி, வண்டு, முந்துற்றோம், முழங்குகின்றோம், மாண்பு, பெருமை, விந்தை, வியப்பு, முடிதாழ, தலை பணிந்து. இலக்கண குறிப்பு தருக. நறுங்கனி பண்புத்தொகை, எழுப்ப, முகிழ்ந்த பெயரெச்சங்கள், செந்தமிழ், செந்தாமரை பண்புத்தொகை, முந்துற்றோம் தன்மை பன்மை வினைமுற்று, குடித்து வினையெச்சம், யாண்டும் முற்றுமை, கன்னிக்குமரி, மண்ணுலகம் உருவகங்கள், பகுபத உறுப்பிலக்கணம் தருக. வாழ்த்துவம், வாழ்த்து பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, அம் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. அதாவது வாழ்த்து கூட்டல் இவ் கூட்டல் அம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். என் கூட்டல் தமிழ் கூட்டல் நா ஆ ஆ. எந்த கூட்டல் தமிழ் கூட்டல் நா ஈ. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா ஈ. எந்தம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. விடை எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. பாவலர் ஏறுவின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு டேஸ் அமைந்தது. ஆ கதியாய், ஆ கருவறையாய், ஈ கருவூலமாய், ஈ அமுதமாய். விடை ஈ கருவூலமாய். அன்னை மொழியே எனத் தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பின் பெயர். ஆ அமுத சுரபி, ஆ கனிச்சாறு, ஈ ஏடு கவிதை, ஈ தமிழூற்று. விடை ஆ கனிச்சாறு. தமிழ் மொழி முதலில் டேஸ் கண்டத்தில் அரசாண்டது. ஆ குமரி, ஆ ஐரோப்பிய, ஈ ஆசியா, ஈ ஆஸ்திரேலியா. விடை குமரிக் கண்டம். தென்னன் மகள் என்பதன் பொருள். ஆ சேரன் மகள், ஆ சோழன் மகள், ஈ பாண்டியன் மகள், ஈ பல்லவன் மகள், ஈ பாண்டியன் மகள். நற்கணக்கு என்பது டேஸ் நூலை குறிக்கும். ஆ எட்டுத்தொகை, ஆ 14 கணக்கு, ஈ பத்துப்பாட்டு, ஈ காப்பிய. விடை ஆ 14 கணக்கு. பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே. இப்பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பின் பெயர் கனிச்சாறு. தென்னன் மகள் என்பதன் பொருள் பாண்டியன் மகள். பாடலில் இடம்பெற்றுள்ள அடியதிகை தென்னன் இன்னரும். குருவினா. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. தமிழின் தனித்தன்மை யாது? தமிழ் பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்டது. பாவலர் ஏறு படைத்த நூல்கள் யாவை? உலகியல் 100, கனிச்சாறு, பள்ளிப்பறவைகள், பாவிய கொத்து, என் சுவை என்பது, நூறாசிரியம், மகபுகு வஞ்சி. சிறுவினா. தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் ஏறு சுட்டுவன யாவை? செழுமை மிக்க மொழி தமிழ், உயிர் போன்ற மொழி தமிழ், பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட மொழி தமிழ். எனவே தமிழன்னையை பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் இவ்வாறு வாழ்த்துகின்றார். பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் பற்றி குறிப்பு வரைக. பிறப்பு 10/3/1933. பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள், இயற்பெயர் துரைமாணிக்கம், ஊர் சேலம் மாவட்டம் சமுத்திரம். படைப்புகள் மல்லிகை, பூக்காரி, கொய்யாக்கனி, சாதி ஒழிப்பு, ஓ ஓ தமிழர்களே,
ஐயை, இளமை விடியல், உலகியல் 100, இளமை உணர்வுகள். தமிழ் அன்னையை பாவலர் ஏறு எவ்வாறு வாழ்த்துகின்றார்? அன்னை மொழியே, அழகாய் அமைந்த செந்தமிழ் பழமைக்கு பழமையாய் தோன்றும் கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலகப் பேரரசு பாண்டிய மன்னனின் மகள் திருக்குறளில் பெரும் பெருமைக்குரியவள். 10 பாட்டு, 8 தொகை, 14 கணக்கு, நிலைத்த சிலப்பதிகாரம், அழகான மணிமேகலை என்று தமிழன்னையை பாவலர் ஏறு வாழ்த்துகின்றார். நெடுவினா. மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. குமரி கண்டம். பூமி என்ற பெண் நீராலான கடலை ஆடையாக கொண்டு விளங்குவதை தமிழ்தாய் பாடல் விளக்குகின்றது. கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசு என்று பாவலர் ஏறு பாராட்டுகிறார். தமிழ்தாயின் புகழ். தமிழ்தாயின் சிறப்புமிக்க அழகிய முகமாக பாரத கண்டம் திகழ்கின்றது. அம்முகத்திற்கு பிறை நிலவு போன்ற நெற்றியாக தக்கான பீடபூமி அமைந்துள்ளது. அந்த நெற்றியில் நறுமணமிக்க பொட்டு வைத்தது போல் தமிழகம் உள்ளது. பொட்டின் மனம் எல்லோரையும் இன்புறச் செய்வது போல் தமிழ்தாயும் எல்லா திசைகளிலும் புகழ் பெற்றவளாக இருக்கிறாள் என்று தமிழ்தாய் வாழ்த்து பாடல் விளக்குகின்றது. அழகாய் அமைந்த செந்தமிழ் பழமைக்கு பழமையாய் தோன்றிய நறுங்கனி பாண்டிய மன்னனின் மகள் திருக்குறளின் பெருமைக்குரியவள் 10 பாட்டு, 8 தொகை, 14 கணக்கு, நிலைத்த சிலப்பதிகாரம், அழகிய மணிமேகலையாய் புகழ்பெற்று விளங்குகிறாள் தமிழ்தாய் என்று பாவலர் ஏறு விளக்குகிறார். தமிழ்தாயின் தனிச்சிறப்பு. உலகின் மூத்த மொழியாக இருந்தும் இன்றளவும் இளமையாக இருக்கிறாள். தமிழ் மொழியின் வளம் பெருகுகின்றதை தவிர குறையவில்லை. அப்படிப்பட்ட தமிழே, தமிழாகிய பெண்ணே, தாயே உன்னை வாழ்த்துகின்றேன் என தமிழ்தாய் பாடல் கூறுகிறது. பழம் பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்டது தமிழ் மொழி. வேற்று மொழியார் கூட தமிழை பற்றி உரைத்த புகழுரை பெரிய பற்றுணர்வை எழுப்புகின்றன என்று பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் பாடுகின்றார். நன்றி. நன்றாக கேளுங்கள், படியுங்கள். வணக்கம்.